கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக சந்தோஷ் பிரதாப் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலாக சந்தோஷ் பிரதாப் அவர்களை பற்றி அவன் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் ஒரு மாடலாக இருந்து நடிகராகி சார்பட்டா பரம்பரையில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா ரொம்பவே பெரிய ஆளானார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக குக் வித் கோமாளி சீசன் 3 கலந்துக்கிட்டு சீக்கிரமாகவே எலிமினேட் ஆகிட்டார். இருந்தாலும் அவர் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் சொல்லாத நாளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு ரூமர் இருக்குது. அதை பற்றி சந்தோஷ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக் வித் கோமாளியில் அவரோட சேர்ந்து பயணித்த சுனிதா அவர்களுக்கும் சந்தோஷுக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்கன்றாரு. அதாவது நிறைய ரூமர்ஸ் மீம்ஸ் இதெல்லாமே இருக்கு, நீங்களும் சுனிதாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போது சந்தோஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய கல்யாணத்தை பற்றி பேசுகிறாரு. ஆக்சுவலாக சுனிதாவை பற்றி பேசலை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது எனக்குமே ஆசை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கே என்னை பார்த்துக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் எங்கேருந்து இன்னொருத்தவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது. என்னுடைய பயணம் இன்னும் நிறையா தூரம் இருக்குது. நான் நிறையா சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சுனிதா அவர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்க, அதாவது காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்களுக்கும் உங்களுக்கும் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரூமர்ஸ் வந்ததை பற்றி கேட்கும்பொழுது, இல்லைங்க அவங்களாம் என்னுடைய நண்பர்கள், நாங்கள் படம் நடிக்க வர்றது, அதே மாதிரி அவங்க படம் நடிக்க வர்றது, இப்படி படம் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே மாடலிங் துறையில் இருக்கிறதுனால எங்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எந்த விதமான தவறான விஷயமும் கிடையாது. நாங்கள் ஒரு நல்ல நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் பிரதாப் சொல்கிறாரு. இதே மாதிரி சிங்கர் ரேஷ்மா அவர்களை பற்றி கேட்கும் பொழுது சந்தோஷ் பிரதாப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக எப்படி கேட்குறாங்கன்னா, உங்களுக்கும் ரேஷ்மா அவர்களுக்கும் என்ன தொடர்பு, நீங்கள் ரெண்டு பேருமே நெருக்கமாக இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கு. இதை வச்சு நிறைய மீம்ஸும் வந்துட்டுருக்கு, ரூமர்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. விஜய் டிவியில் மற்றவங்களோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி தான் ரேஷ்மாவுமே. நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பேட்மிண்டன் விளையாடுறது, இல்லை வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் போகுமே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. எங்களுக்கான டைமே கிடைக்கல. நாங்கள் ஒரு பக்கம் டிவியில் இருக்கோம், இன்னொரு பக்கம் வெப்சீரிஸில் நடிக்கிறது, அதே மாதிரி மற்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி கிடைக்கிற கேப்பில் நாங்கள் சந்திச்சுக்கிறோமே ஒழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் இப்போ வரைக்குமே நான் சிங்கிள் தான். ரிலேஷன்ஷிப் அப்படின்ற வார்த்தைக்கு எனக்கு இடமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பிஸியாக இருக்கிறதுனால தான் இப்படி, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் பிரதாப் ஆணி அடித்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.